சுவாசித்தால் போதும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளை தாக்கும் இந்நோய் பற்றிய செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். நான் போக மாட்டேன், அம்மா கூட தான் போவேன். இல்ல குழந்தைய வெளில விட மாட்டேன்னா பசங்களால வெளில வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாட முடியல, பேரண்ட்ஸும் அலோவ் பண்றது இல்ல. இதுதான் இன்றைய பெற்றோர்களின் நிலைப்பாடு. குழந்தைகளை வெளியே விட்டால் பாதுகாப்பில்லை என்ற உணர்வு பெரும்பான்மையான பெற்றோர்களிடம் மேலோங்கி இருக்கிறது. இதற்கு அவர்கள் கூறும் காரணங்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவே உள்ளது. லேக் ஆஃப் ஸ்பேஸ் இருக்கிறதுனால வெளியில எங்கே போய் விளையாடாங்கன்னு தெரியல பசங்களுக்கு. நாமளும் வந்து அந்த வீக்கல்ஸ் வருது, டிஸ்டர்ப் ஆகிடும், இது வந்து ஏதாவது டேஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க, இன்ஜுரி ஆகிடும். அதனால நாங்களும் வாங்கிக்கிறது இல்லை. பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒர்க் பண்றதுனால மேஜரா அவங்களாலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பசங்களோட ஸ்டார் பண்ண முடியல விளையாடுறதுக்கு. ஸோ பசங்களை வெளியும் அனுப்ப முடியல. ஆனால் உலகை பற்றிய கவலையின்றி வீட்டுக்குள்ளேயே விளையாடும் குழந்தைகள் உண்மையிலேயே பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு மருத்துவர்களின் பதில் இல்லை என்பதுதான். ஏன் இந்த முரண்பாடு? இப்படி பொத்தி பொத்தி வளர்க்கும் குழந்தைகளை அபார்ட்மெண்ட் சிண்ட்ரோம் என்ற நோய் தாக்குவதாக அதிர்ச்சி தகவல் தருகிறார்கள் மருத்துவர்கள். அபார்ட்மெண்ட் சிண்ட்ரோம் நம்ம நிறைய வியாதிகளை பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இந்த வியாதி என்னன்றது யாருக்குமே தெரியல. கடைசியாக என்னன்னு ஆராய்ச்சி பார்த்தாக்கா குழந்தைகள் வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறதுனால் வரும் பிரச்சனைகள். குழந்தைகளில் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கறச்சு எல்லாம் சரியா இருக்கு. ஆனால் வைட்டமின் டி வந்து D3 என்று வைட்டமின்கள் இருக்கிறது. வைட்டமின் டி ரொம்ப குறைவாக இருக்கிறது, சில குழந்தைகளில் இல்லாமே இருக்கிறது. இது ஏன்? வைட்டமின் டி எங்கே கிடைக்கிறது? வைட்டமின் டி தாய்ப்பால் அல்லது சீரியல்ஸ் அல்லது ஓட்ஸ் அல்லது ரொட்டி எதிலையும் கிடைக்கவில்லை. வைட்டமின் டி கிடைப்பது ஃப்ரீயாக கிடைக்கிறது, சன்லைட்டில் கிடைக்கிறது. சென்னை போன்ற பெருநகரங்களில் பெருகி வரும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் போதிய சூரிய வெளிச்சம் இல்லாததால் இந்நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. வேறு எந்த குறைபாடாக இருந்தாலும் மருந்துகள் அல்லது இயற்கை உணவுகளை கொண்டு சரி செய்ய முடியும். ஆனால் வைட்டமின் டி குறைபாட்டை சூரிய வெளிச்சத்தின் மூலமே சரி செய்ய முடியும். இந்த குறைபாட்டினால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது. முக்கியமாக தலையிலிருந்து கால் வரைக்கும் எடுத்துக்கொள்ளும். முக்கியமாக முடியுடைய வளர்ச்சி மற்றும் முடி கொட்டுதல், வைட்டமின் டி டிஃபிஷியன்சி, ரிக்கெட்ஸ் வந்துவிட்டது என்று எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது என்ன ஆகியிருந்தால் ஸ்கின்னில் வெளிப்புறத்தில் வெடிப்புகள். இரண்டாவது உள்புறத்தில் ரொசேசியான்னு சொல்வார்கள். ரொசேசியா என்று சொல்ல போனால் தோல் அடியில் மைக்ரோ சர்க்குலேஷன், சின்ன 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 ரத்த குழாய்கள் அவர்கள் வெடித்து விடுகிறது. பெரிய பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் கிட்னி ஃபெயிலியர் வரலாம். எந்த மாத்திரை, எவ்வளவு மாத்திரை, எவ்வளவு ஒஸ்தியான உணவு சாப்பிட்டாலும் இந்த பிரச்சனையை தடுக்க முடியாது. மற்றும் இந்த பிரச்சனை இருப்பது வெளியும் தெரிய வராது. குழந்தைகளின் எதிர்காலத்தை மனதில் கொண்டு எத்தனையோ சேமிப்புகளை செய்யும் பெற்றோர் எந்த செலவுமின்றி இலவசமாக இயற்கை அளிக்கும் இந்த செல்வத்தையும் பயன்படுத்திக் கொள்ள பழகினால் நோயற்ற நாளைய சமுதாயத்திற்கு செய்த முதலீடாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. கலைஞர் தொலைக்காட்சி செய்திகளுக்காக MS மணிமேகலை.